தீ பற்றி எரியலாம். காவிரி டெல்டா தீக்காடாகலாம். வாழ வழியில்லாமல் யாவும் மீத்தேன் குடித்து சாகலாம். சற்றேனும் விழித்துக் கொண்டாலோ இத்தனையையும் தடுக்கலாம். மீத்தேன் எடுத்தது போக இக்கிணறுகள் வேதிப்பொருட்களோடு கலந்த மணலையும் நீரையும் கழிவுகளாக தருமல்லவா? பேராபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த நச்சுக் கழிவுகளை என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வார்கள்? இக்கழிவுகள் அனைத்தும் குட்டைகளில்தான் தேக்கி வைக்கப்பட வேண்டும். அதுவும் பூமிக்குள் கசிந்து விடாதபடி குட்டைகளின் அடிப்பகுதியிலும் பக்கவாட்டிலும் சிமெண்டால் பூசி தண்ணீர் ஊடுருவாத தார்பாலின் கொண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் இந்த விதிப்படியெல்லாம் இக்கழிவு நீரை உலகில் இதுவரை எங்குமே பாதுகாக்க முடிந்ததில்லை. எப்படியாவது நச்சு கழிவு நீர் நிலத்தடி நீரோடு கலந்து விடுகிறது. பெருமழை காலங்களில் இந்த குட்டைகளில் இருக்கும் கழிவு நீர் வெள்ள நீரோடு அடித்துச் செல்லப்படுகிறது. அமெரிக்காவில் ஒரு பெருமழை நாளில் இப்படித்தான் நடந்தது. இரண்டு ஆறுகளில் இக்கழிவு நீர் கலந்து ஆற்றில் இருந்த உயிர்களெல்லாம் மடிந்தன. வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது, யாராலும் தடுக்க முடியவில்லை. புரோமினேற்றம் எனப்படும் வேதியியல் மாற்றமடைந்த சுத்திகரிக்கவே முடியாத அடர்த்தியான நச்சு கலந்த நீரைத்தான் அமெரிக்க அரசாலும் அம்மக்களுக்கே வழங்க முடிந்தது. விளைவு, புற்றுநோய் கண்டவர்கள் ஏராளம், குறைபாட்டோடு பிறந்தவர்களும் ஏராளம், இறந்து போன கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் கணக்கே இல்லை. மீத்தேன் கிணறுகளில் உட்செலுத்தப்படும் வேதிப்பொருட்கள் குறித்த தகவல்களில் நிறுவனங்கள் அதிசய ரகசியம் காக்கின்றன.